வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையம் 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையத்தில் மழையை சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மண்ணிற்கு ஏற்ற பயிர் திட்டங்கள், பாடத்திட்டங்கள், மண்ணின் ஈரம் கண்டறிதல், பூச்சி நிர்வாகம், உர நிர்வாகம், உயிர் தொழில்நுட்ப உதவிகள் ஆகியவற்றை வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. மானாவாரியில் கால்நடைகளுக்கு ஏற்ற புல் உற்பத்தி செய்தல் மற்றும் மானாவாரி நிலத்துக்கு உகந்த புதிய ரகங்களை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் உழவர் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. அதோடு கிணற்று நீரை பயன்படுத்தி வேளாண்மை செழிக்கவும் வழிகாண்கின்றது. ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த பயன்பாட்டையும் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையம் பணிகள் குறித்து அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் VK பால்பாண்டி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். தென் மாவட்ட விவசாயிகளின் நலனை கருதி அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்வு காண 1989ஆம் ஆண்டு மண்டல ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள கோவிலாங்குளம் கிராம பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பல கண்டுபிடிப்புகள் நாங்கள் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். இந்த தென் மாவட்டங்களான விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை, ராம்நாடு, தேனி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மானாவாரி விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்வு காண இங்கு மானாவாரி ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த இதர பகுதியில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களில் நடைபெறும் ஆராய்ச்சிகள் அனைத்துக்கும் இந்த மண்டலம் ஒருங்கிணைப்பு மண்டலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில் கிட்டத்தட்ட 10 விஞ்ஞானிகள், 15 அலுவலக உதவியாளர்கள் ஆக மொத்தம் 25 பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மானாவாரிக்கு ஏற்ற அதிக விளைச்சல் தரக்கூடிய தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை ரகங்கள் கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது முக்கியமான நோக்கம் என்னவென்றால், பயிர் திட்டங்கள், இந்த மாவட்டத்துக்கு ஏற்ற பயிர் திட்டங்கள் கண்டறிதல், மண் மற்றும் ஈரம் கண்டறிதல், ஈரம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் பற்றி கண்டறிகிறோம். அதே மாதிரி உர நிர்வாகம், மண் நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், நோயியல் நிர்வாகம் ஆகியவற்றுக்கு தேவையான உயர் தொழில்நுட்பங்கள் நாங்கள் கண்டறிந்து விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் கால்நடைக்கு தேவையான புல் வகைகள் ஆகியவற்றை நாங்கள் விவசாயிகளுக்கு கண்டுபிடித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள், என்னென்ன இயந்திரங்கள் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கு நடைபெறும் ஆராய்ச்சிகள் அனைத்தும் மழையை சார்ந்த ஆராய்ச்சிகள். இந்த மாவட்டத்தில் சராசரியாக 830 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. அதாவது குளிர்காலத்தில் 4% மழை பெய்யும், கோடை காலத்தில் 18% மழை பெய்யும்,
தென்மேற்கு பருவமழை காலத்தில் 30% மழை பெய்யும். வடகிழக்கு பருவகாலத்தில் 48% மழை பெய்யும். வடகிழக்கு பருவ காலத்தை பொறுத்து தான் நாங்கள் அனைத்து ஆராய்ச்சிகளும் விவசாயிகள் பயிர் செய்யப்படுகிறது. கரிசல் மண் எடுத்துக்கொண்டால் முதலில் மானாவாரி பருத்தி, அதனுடன் ஊடுபயிர், உளுந்து மற்றும் பாசிப்பயிர் போட சொல்கிறோம் விவசாயிகளை. அதே மாதிரி மக்காச்சோளம் ஊடுபயிராக பாசிப்பயிர் போடுகிறோம். அதே மாதிரி சோளத்தில் ஊடுபயிராக தட்டைப்பயிர் போட சொல்கிறோம். அதே மாதிரி சன்ஃப்ளவர் தனிப்பயிர், சூரியகாந்தி பயிருக்கு தனியாக செய்யப்படுகிறோம். அதே மாதிரி கிணற்றில் உள்ள நீரை பயன்படுத்தி அங்கு உள்ள விவசாயிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா முதலில் பயிர் வகை செய்வார்கள். அதுக்கடுத்து பார்த்தா நெல் விவசாயம் செய்வார்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் விவசாயம் செய்வார்கள். இதுதான் முக்கியமான பயிர் திட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும். இதே மாதிரி எங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த மண்டலத்தின் மூலமாக நிறைய ரகங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை 1 என்ற ரகம், வரகு ரகம் நாங்கள் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். அருப்புக்கோட்டை 1 வரகு. அதேமாரி 1993ஆம் ஆண்டு உளுந்து, அருப்புக்கோட்டை 1 உளுந்து ரகம் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 1996ஆம் ஆண்டு சோளம், அருப்புக்கோட்டை 1 சோளம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு துவரை, அருப்புக்கோட்டை 1 துவரை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். அதே மாதிரி 1995ஆம் ஆண்டு ஆயிஸ்டர் மஷ்ரூம், அருப்புக்கோட்டை 1 என்ற ரகத்தை கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதாவது ஆயிஸ்டர் காளான், அருப்புக்கோட்டை 1 என்ற ஆயிஸ்டர் காளான் கண்டுபிடித்து விவசாயிக்கு கொடுக்கிறோம். 1995ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை 1 என்ற ரகம் பால் காளான் கண்டுபிடித்த விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர நவீன தொழில்நுட்பங்கள், விவசாயிகள் அதிக விளைச்சல் கொடுக்கிற தொழில்நுட்பங்கள் இந்த மண்டலத்தின் மூலமாக நிறைய கண்டுபிடித்து விவசாயிகள் கொடுத்துள்ளோம். முக்கியமாக பார்த்தோன்னா முன்பருவ விதைப்பு, அதாவது பருத்தி, சோளம், பயிர் வகைகளை முன்பருவ விதைப்புக்கு சரியான நேரம் செப்டம்பர் முதல் வாரம் என்று கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். அதே மாதிரி ஆழச்சால் அகலப்பாத்து அமைக்கும் பொழுது மழை நீரை, ஈரத்தை அதிகப்படுத்த முடியும் என்பதை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம். வெட்டிவேர், கொல்கட்டை போன்ற புல்கள் மானாவாரியில் சமவீர கோட்டல் அமைக்கும் பொழுது மண் அரிப்பை தடுக்கலாம் என்பதையும் விவசாயிகளுக்கு நாங்கள் கண்டுபிடித்து கொடுத்துள்ளோம். இதை தவிர பருத்தியில் ஊடுபயிராக கொத்தவரங்காய் போடும்போது கிட்டத்தட்ட இலை தத்து பூச்சை 50% கட்டுப்படுத்தலாம் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விவசாயிக்கு கொடுத்துள்ளோம். அதேமாதிரி சூப்பா புல், கொல்கட்டை புல் ஆகிய தீவன பயிர்கள் கலப்பு சாகுபடிக்கு ஏற்றது என்பதை கண்டுபிடித்து விவசாயி கொடுத்துள்ளோம். அதே மாதிரி தலைச்சேரி வெள்ளாடு ஒரு இனம். இந்த வெள்ளாடு வந்து தமிழ்நாட்டிலே வந்து நாங்கள் கொடுத்துள்ளோம். அந்த ஆட்டுக்கு வந்து இங்கே தான் நாங்கள் அதிக உற்பத்தி செய்து மானாவாருக்கு ஏற்ற ஒரு தலைச்சேரி வெள்ளாடு என்பதை கண்டுபிடித்து தமிழ்நாடு முதல் விவசாயிகளுக்கு நாங்கள் சப்ளை செய்துள்ளோம். அந்த ஆட்டு பார்த்திங்கன்னா எடை அதிகமாக இருக்கும், அதிகம் பால் கொடுக்கும், ஒரு வருஷத்துக்கு 2 ஈத்து போடும், அதிக விலையும் கொடுக்கும். விவசாயிகள் அதிக விரும்பி வாங்கி என்று வளர்த்து கொண்டு லாபத்தை பெற்று வருகிறார்கள். மேலும் எங்கள் நிலையத்தின் மூலியமாக மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் குறைந்த விலையில் தயாரிக்கப்பட்ட மண்புழு உரப்பை அதையும் கண்டுபிடித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்புகள். இதை தவிர நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் பற்றி ஒவ்வொரு மாதம் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி காளான் வளர்ப்பு சம்மந்தமாக பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் உணவு பதப்படுத்தல் சம்மந்தமாகவும் நாங்கள் பயிற்சியை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாற்றங்கள் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் அது சம்மந்தமாக நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். இதெல்லாம் தவிர நாங்கள் வந்து ஆராய்ச்சிகள் விரிவாக்கம் தவிர 2007ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டு பட்டய படிப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் 2 ஆண்டு படிக்க வைத்து அவர்கள் நல்லபடியாக நாங்கள் அனுப்பி வச்சு கொள்கிறோம். இதுவரை அந்த கோர்ஸ் முடித்தவங்க அனைவருக்கும் எங்கள் நிலையத்தின் மூலமாக வேலைகள் வாங்கி கொடுத்துள்ளோம். 100% வேலை வாங்கி கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஆராய்ச்சிகள் விரிவாக்கம் அனைத்துக்கும் பாராட்டி 2007ஆம் ஆண்டு எங்கள் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த ஆராய்ச்சி நிலையம் விருது பெற்றது என்பது தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் நிலையத்திற்கு ஆராய்ச்சி செய்வதற்காக கிட்டத்தட்ட 82 ஹெக்டேர் பரப்பளவு உள்ளது. இந்த பண்ணையில் தான் நாங்கள் முக்கியமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். இந்த 82 ஹெக்டேரில் 50 ஹெக்டேரில் பயிர் செய்யப்படுகிறது. இந்த பயிர் செய்வதற்காக எங்கள் நிலையத்தில், எங்கள் பண்ணையில் கிட்டத்தட்ட 50 கூலியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் தினந்தோறும் வேலை கொடுத்து வருகிறோம். இதை தவிர
நமது தென் மாவட்ட விவசாயிகள் அவர்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்க்க வேண்டுமென்றால் எங்களை எப்போதும் வேண்டாம் அணுகலாம். எங்களுடைய விலாசம் பேராசிரியர் மற்றும் தலைவர், மண்டல ஆராய்ச்சி நிலையம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். முனைவர் வி.கே. பால்பாண்டி அவர்களை 09431107500 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.